ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர்ஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி ரோட் சைட் காளான் தான் செய்ய போகிறோம். பட் வித்தவுட் காளான், வெறும் முட்டைகோஸ் வச்சே எப்படி சூப்பராக செய்யுதுன்னு பார்க்கலாம். பாதி முட்டைகோஸ் எடுத்திருக்கேன், ஒரு வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா தட்டி சேர்த்துருக்கேன், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 கப் மைதா மாவு, 1/2 கப் சோள மாவு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறமா எண்ணெய் சூடு பண்ணி எண்ணெயில் இதை பொரித்து எடுத்துக்கலாம். 2 சைடும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். கேஸ் சிம்மிலே இருக்கட்டும். இதை இப்போ சூப்பராக பொரித்து எடுத்தாச்சு. இதை இப்போ சின்ன சின்னதாக பிச்சு பிச்சு போட்டுக்கலாம். அப்போ தான் காளான் செய்யும் போது நல்லாயிருக்கும். பிச்சு போட்டதுக்கப்புறமா இதுக்கு நம்ம சாஸ் தான் செய்ய போகிறோம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு, ஒரு வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, சோயா சாஸ் 1 ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு இதுக்கு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஓரளவு கொதித்ததும் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி சேர்த்துருக்கேன். கொதிக்கும் போது நம்ம பிச்சு போட்ட காளானியும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொத்தி 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 பாருங்கள். இந்த ரோட் சைட்லலாம் நல்லா காளானை நல்லா குத்தி குத்தி தருவாங்க. அந்த சவுண்டும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான காளான் ரெடி ஆயிடுச்சு. மஷ்ரூமே இல்லாமல் வெறும் முட்டைகோஸ் வச்சே ரோட் சைட் காளான் செஞ்சுருக்கோம். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யுவர்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.